ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஒரு நகரம். பிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா ஸ்டார்ஸ்னு உலக ஃபேமஸான ஹாலிவுட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் இப்போ வைல்டு ஃபயர், நெருப்புக்கு இரையாகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த நெருப்பு வந்துச்சு அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தின ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளவு அழகா இருந்த ஒரு நகரத்துல அணைக்க முடியாத அளவுக்கு தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெஸ்கியூ டீம் ஹெலிகாப்டர்னு தண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம், அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல பல பேரோட உயிரும் பலியாகி இருக்கு. அந்த நகரத்துல இருக்கிற எல்லா மக்களையும் முன்னெச்சரிக்கை காரணமா வெளியேற்றிக்கிட்டும் இருக்காங்க. பிகாஸ் அந்த தீ இன்னும் பரவறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. லாஸ் ஏஞ்சல்ஸோடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 1782ல ஸ்பானிஷ் கவர்மெண்டா ரூல் பண்ணப்போ ஸ்பானிஷ்ல தி ஏஞ்சல்ஸ்னு நேம் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ் ஏஞ்சல்ஸ் நல்ல பாப்புலராக ஆரம்பிக்குது. 20th செஞ்சுரியில ஹாலிவுட் என்கிற இடத்த உலக சினிமாவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸா மாற்றப்படுது. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பத்தி இருக்கிற தீ புதுசெல்லாம் இல்லைங்க. அடிக்கடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சின்ன சின்ன தீ விபத்து ஆகுமா. 1930ல இருந்தே இந்த வைல்டு ஃபயர் அதிகரிக்கிற பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா 2025ல வந்த அளவுக்கு பெரிய காட்டுத்தீ ஏற்படும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த வருஷம் வைல்டு ஃபயர் ரொம்பவே மோசமா பரவி இருக்கு. இதுக்கு யாரு காரணம்னா கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம். நம்ம எல்லாரும் அமெரிக்கானாலே நல்ல குளிர்ச்சியான ஒரு நாடுன்னு மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா கலிபோர்னியால இருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கிட்டத்தட்ட 8 monthsக்கும் மேல மழை பெய்யாம வறண்டு போய் இருக்குன்னு சொல்றாங்க. மழை இல்லாத காரணத்தினால ஹேரோட ஹீட், வறட்சின்னு 2 மரம் சேர்ந்து உரசி கூட நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு வறட்சி இருக்கனால தீ பரவுறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய நகரம். ஒரு இடத்துல ஒரு வீடு தீ பிடிச்சா மத்த இடத்துக்கு இந்த தீ எப்படி டிராவல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யாததுனால அங்க இருக்கிற ட்ரீ, கிராசஸ் எல்லாமே காஞ்சி போய் இருக்கு. அதனால ஈஸியா இந்த ஃபயர் டிராவல் ஆகி ஊரு ஃபுல்லா பரவி இருக்கு. முன்னாடியே சொன்ன ஹாலிவுட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு சினிமாவுடைய உலகமே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அண்ட் இந்த நகரத்துல தான் ஹாலிவுட்டோடைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த வைல்ட் ஃபயர்னால 6 lakhs crores கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாதிப்புகளுக்கான முக்கிய காரணம் ஹர்த் ஹீட் ஆகிறனாலதான். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம என்விரான்மெண்ட்டை நாசமாக்கிட்டே இருக்கு. இந்த ஹீட் அதிகமாச்சுன்னா கடுமையான மழை பெய்யும், பனிப்பாறைகள் உருகும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா ஊருக்குள்ள தண்ணி வந்து வாழவே முடியாத நிலைமை வரும். இந்த ஹீட்டை கட்டுப்படுத்தாததுனாலதான் ஹர்த் ஹீட்டை தாங்க முடியாம இந்த மாதிரி பொங்கி வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எர்த்தோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலன்னா இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நடந்ததுதான் பூமியில பல இடங்கள்ல நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுடைய கோவத்தை இப்படி தீனாலையும் தண்ணியினாலையும் வெளிப்படுத்துறாங்கன்னு. ஆக்சுவலி காட் நமக்கு இந்த உலகத்தை ரொம்ப பியூரா, சுத்தமா தான் கொடுத்தாங்க. நம்ம தான் இந்த உலகத்தை தலைகீழா மாத்தி வச்சிருக்கோம். நம்ம எர்த்தை கஷ்டப்படுத்துறதோடைய விளைவை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச வர ஹீட், பொல்யூஷன்லாம் தடுப்போம், பிளான்ஸ் வளர்ப்போம், வாட்டரை சேவ் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணா இந்த மாதிரி அழிவுல இருந்து தப்பிக்கலாமான்னு கேட்காதீங்க. அழிவோட காலத்தை தள்ளி போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.